புத்தாண்டை ஒட்டி பிரார்த்தனை நடத்த வேளாங்கண்ணி தேவாலயத்தில் ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் இன்று இரவு அந்த புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்காக தற்போதிலிருந்தே ஏராளமானோர் இங்கு குவிந்துள்ளார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் இங்கு வந்துள்ளதால் வேளாங்கண்ணியை விழாக்கோலம் பூண்டுள்ளது என்றேதான் கூற வேண்டும். புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் பிரத்யேகமாக கிட்டத்தட்ட ஒரு 400 அடி நீளத்திற்கும் அதே போல 60 அடி அகலத்திற்கும் பிரம்மாண்டமாக அந்த பந்தல் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1,16,000 பல்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதே போல தியான மண்டபம் அருகாமையில டவரும் அமைக்கப்பட்டு, அதாவது 52 அடி உயரம் 30 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட வேளாங்கண்ணி முழுவதுமாக வண்ண விளக்குகளால் ஜொலித்து வருகிறது. புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்காக வேளாங்கண்ணி தயார் நிலையில் உள்ள சூழல்ல இன்று இரவு சரியாக 10:30 மணிக்கு மேல் அந்த சிறப்பு திருப்பலி என்பது, அதாவது கடந்த இந்த 2025ஆம் ஆண்டை வழியனுப்பி 26ஆம் ஆண்டை வரவேற்கும் விதத்துல சிறப்பு திருப்பலி நடத்த உள்ளது. அது தவிர சரியாக 12 மணி அளவிற்கு புத்தாண்டு வாழ்த்தை அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில சிறப்பு கூட்டு திருப்பாடல் நடக்க உள்ளது. இதை ஒட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் என 10,000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் அமர்ந்து அந்த பிரார்த்தனை செய்வதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளதுதான் வேளாங்கண்ணியோட கலக நிலவரமாக உள்ளது. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட போலீசார் வேளாங்கண்ணி நகர்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். கடலில் இறங்காமல் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி.